ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுசீந்திரம் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவிழா ஆரம்பித்தாச்சு. 10 நாள் திருவிழா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 3ஆவது நாள் திருவிழாக்கே பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதனால தான் சீக்கிரமே வந்துவிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டமே இல்லை. பக்கத்தில் இருக்க இது ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக அது காலியாக பார்க்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க, கார் பார்க்கிங் ஆட்டு. இன்றைக்கி பரதநாட்டியம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கில் இருந்த இடத்த ஜூம் பண்ணி எடுத்தனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. தேர் பார்த்திங்கன்னா பொதுவாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ திருவிழாக்காண்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ரெடி ஆக்கலை, இப்படி தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்தால சரி கடைகள்லாம் போட்டிருக்காங்க, சரி கடையை போய் பார்க்கலாம் சொல்லி இப்போ ஒரு கடையை பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த கம்மல் கடையெல்லாம் இருந்துச்சு, அதை இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்மளும் அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய கடைகள் வரல, கொஞ்சம் கடை தான் வந்திருக்கேன். 9ஆம் திருவிழாக்கு தான் ஃபுல் கூட்டம் இருக்கும். அன்றைக்கி தான் டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணி ஃபுல் கூட்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 3ஆம் திருவிழா தான், அதனால் ரொம்ப கொஞ்சம் கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். ஸோ அப்போ தான் நமக்கும் வீடியோ எடுக்க வசதியாக இருக்கும் சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹிந்திக்காரங்களாம் பார்த்திங்கன்னா பலூன் விற்பாங்க. இப்போ நார்மலாக திருவிழாலாம் பார்த்துருப்போம், இங்கேயும் அதே மாதிரி பலூன் மாஸ்க்கெலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக ஆள் இல்லாதனால எல்லா கடைகளும் காலியாக தான் இருக்குது. மற்றபடி மற்ற திருவிழா அன்றைக்கெலாம் பயங்கர சேல்ஸ் ஆகும் அவங்களுக்கு. இங்கே ஆக்சுவலாக நமக்கு வண்டி கூட போக முடியாது, நடக்கதே கஷ்டமாக இருக்கும். ஆமை பூந்த மாதிரி தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஸோ இது 3ஆம் திருவிழானால அவ்வளோ க்ரௌட் இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்குலாம் வந்துட்டேன். அதனால் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. நைட்டு தான் சாமி வரும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். சின்ன பிள்ளைங்க டாய்ஸ் ஐட்டம் கடைகள் நிறைய இருந்துச்சு. அப்போது லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்மல் ஐட்டங்கள், அப்புறம் ஃபுட் ஐட்டம் கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வாங்கலை, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு வந்தோம். சரி நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து கடைசியாக முடிக்கும் போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்திங்கன்னா சுசீந்திரம் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அரௌண்ட் 1800 வருஷம் பழமையான கோயில், சிவன் கோயில். ஸோ கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டூரிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு தான் நிறைய வராங்க. நான் பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி வந்துடுவேன். கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 8 o'clockலாம் கோயில் நட சாத்திடுவாங்க. ஸோ வரவங்க 5 o'clock ஈவினிங் 5 to 8 வரைக்கும் கோயில் இருக்கும். அந்த டைமில் வாங்க, அப்போ வெயில் இருக்காது, பார்க்க நல்லாயிருக்கும். மெயினாக லேடிஸுக்கான கம்மல், பேகு, மற்ற சின்ன பிள்ளைங்க டாய்ஸு இந்த மாதிரி கடை தான் நிறைய இருந்துச்சு. பசங்களுக்கு வாங்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே சும்மா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். பேக் கடைகளும் 1-2 கடை நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி சுடுறது, ரிங் போடுறது, மற்றபடி அந்த தொங்குவாங்க கம்பியில் 2 நிமிஷம் தொங்குனா எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி நம்ம குளிக்க சர்பத் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள் கடைகளும் இருந்துச்சு. நாங்கள் எதுவும் குடிக்கல. நான் ஃபஸ்ட்டு எதுவும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே குடிக்கலை. விலையும் பார்த்திங்கன்னா சில ஐட்டங்கள் தான் கொஞ்சம் கூட தான் இருக்குது. நம்ம தான் விலையை கம்மி பண்ணி பார்கெயின் பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சீசனில் மட்டும்தான் அவங்களால கடை போட முடியும். அப்போ தான் அவங்க கண்டிப்பாக லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனால் அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா டெடிபேர்லாம் சீப்பாக இருந்துச்சு. பொதுவாக அந்த சபரிமலை திருவிழாலையும் டெடிபேர் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு. ஸோ இங்கேயும் அந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய லேடிஸ்க்கான கடைகள், டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. அது திருவிழா அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கடை, மொபைல் கடையெல்லாம் வரும். ஸோ அந்த சமயத்தில் நல்லா கூட்டமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சுட சுட காளான், காலிஃப்ளவர்லாம் போட்டுட்ருந்தாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா இவ்வளோ ஆளக்கானில் எங்கடா இருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு கடையில் நின்று என்னெல்லாமோ வாங்கிட்டு இருக்கா. நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுலே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ கவனிக்கவே இல்லை. திரும்பி பார்த்தா ஆளை காணவே இல்லை. சரி ஏதாவது கடையில் நிற்பா, போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தால் திருப்பி இந்த பக்கம் நான் வர வரைக்கும் பார்க்க ஆளை காணவே இல்லை. கடைசி பார்த்தா ஒரு கடையில் எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஏதோ சரி என்ன தான் வாங்கினா சார் நம்மளும் போய் பார்த்தேன். இதில் கம்மல் இந்த மாதிரி ஐட்டம், மேக்கப் செட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பேகுக்கு வந்துட்டேன். இவர் பேகு தான் நல்லா பிடிக்கும். பொதுவாக பேக் பார்த்தாலே விட மாட்டேன். பேக் கடையை பார்த்தா கண்டிப்பாக போயிடுவா. ஸோ இங்கேயும் போய் ஒவ்வொரு பேக்காக பார்த்து விலையெல்லாம் கேட்டுட்டு வந்தால் டக்குன்னு எதையும் வாங்க மாட்டான். ரொம்ப பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் வாங்குவா. நான் அதை உள்ளே போக மாட்டேன். சரி அவள் பாட்டுக்கு பார்க்கட்டும்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டேன். பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போனோம்னாலே உடனே என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கடை தான் ஆக்சுவலாக அவங்க கேட்கவே இல்லை. இவள் பாட்டுக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தால் பிடிக்காது. நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்தோம்னா நம்ம என்ன வேணும்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த கடையில் அந்த டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இவள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தால் நானும் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்தி அங்கே ரொம்பவே இருந்துச்சு. அதனால் திருப்பி டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த நாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டு இருக்க செக்ஷன் ஒரு கடையில் பார்த்துட்ருக்கேன். இங்கே நிறைய பொட்டை தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பில்லு போடுறது மட்டும்தான் அவன் உள்ளே போகிறது. மற்றபடி என்ன வேணால் பார்க்கணும்னு சொல்லி விட்டுறது, கிட்டே போக மாட்டேன். ஸோ அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருப்பாள். நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், பொட்டை பார்த்து நமக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் எப்போ போல என் வேலையை பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அவள் அங்கேருந்து ஒன்று தான் பார்த்துட்டு இருந்தா. இந்த கடையில் நிறைய வளையல்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தா. அந்த கேப்பில் நம்ம க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுப்போம்னு சொல்லி க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்த வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம ஒரு பானிபூரி கடையில் போய் பானி சாப்பிட்லான்னு சொல்லி பானி ஹப்னு ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போய் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பானி, அப்புறம் இன்னொன்று ஸ்வீட் பானி, அப்புறம் மின்ட் பானி 3 வாங்கினோம். நான் ஆக்சுவலாக ஒரு கார்லிக் பானியை மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ மற்ற வீடியோ எடுக்கலை. ஸோ கடைக்குள்ளேயே போய் எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஹைஜீனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஃபுட் ஐட்டம் வச்சுருங்க. எவ்வளோ பேருமே இந்த மாதிரி ஹைஜீனாக பண்ணால் நமக்கும் நம்ம சேஃப்டியாக நிம்மதியாக சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 25 ரூபா. ஸோ 6 பூரி வச்சுருந்தாங்க. இது வந்து கார்லிக் பானி. சரி ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவளை கையில் கொடுத்துட்டு மொபைல் எடுக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, ஸ்பைசி. அதுமாதிரி பூரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வாங்கும்போது சொல்லிட்டோம் கொஞ்சம் சின்ன பூரியாக வைங்க, இது என்னன்னா வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. ஸோ அவ்வளோ பெரிய பூரியாக இருக்குது. இது ஓவர் சைஸ் பூரி. இது பார்த்தீங்கன்னா தெரியும், கஷ்டப்பட்டு வாய்க்குள்ளே போட்டு வளைச்சி திணிச்சு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய பூரி, பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் பூரி சைஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. திக்கு பூரி, பட் பெரிய பூரியாக இருந்துச்சு. பானிபூரிக்கெலாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு நல்லா பிடிச்சிருந்து பானிபூரி. கடைசி பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கலுக்கு வந்து கலர் கோலப்பொடி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா கலர் கோலப்பொடிலாம் இருந்துச்சு. ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா சொன்னாங்க. இவன் வந்து 10 பாக்கெட் எடுத்தால் ரவுண்டு 50 ரூபா ஆயிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலையிலையும் 2 பாக்கெட்டாக எடுத்து போட்டுட்டு இருந்தா. கடைசி 10 பாக்கெட் எடுத்துக்கிட்டு ரவுண்டாக 50 ரூபாயும் கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் தான் தருவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக தரமாட்டேன்ட்டாங்க. 5 ரூபா தான் ஒரு பாக்கெட்டுக்கு, கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, கம்மி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. 10 பாக்கெட் வாங்கினோம். ஒரு பாக்கெட் 5 ரூபா, 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. வேறு சண்டே தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் திருவிழா. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். மார்னிங் 8 o'clock மேலே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 o'clock ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 11 o'clockலாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.